Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து ஹோம்மேடா பென் ஸ்டாண்ட் பண்ண போறோம். 5 ஐடியாஸ் பார்க்கலாம். எல்லாமே வந்துட்டு வேஸ்ட் திங்ஸ் எப்படி இது யூஸ் பண்ணி பண்ண போறது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வேஸ்டா இருந்த ஒரு வாட்டர் கேன்ல இருக்கிற பாதி பீஸ் மட்டும் எடுத்துர்க்கேன். அது வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணிருக்கேன். பட் ஏரையும் குறைமா இருந்துச்சு. சோ அத கரெக்ட்டா வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இத வந்து எக்ஸ்ட்ராவா கவர் பண்றதுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துர்க்கேன். அந்த வாட்டர் கேனுக்கு இந்த ஷேப்க்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா மெஷர் பண்ணி ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த ஷீட்டை நம்ம வந்து ஹார்ட் glue அப்ளை பண்ணி அந்த வாட்டர் கேனுக்கு மேலே வச்சு ஒட்டிடலாம். இப்போ சுத்தியுமே ஒட்டியாச்சு. ஒட்டிட்டதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ராவா டெக்கரேட் பண்ண போறோம். ஓகே. இப்போ ஒட்டிட்டதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு லேஸ் வச்சு கவர் பண்ண போறேன். சோ லேஸ்க்கு பதிலா நீங்க இன்னொரு கலர் ஃபோம் ஷீட்டை கூட இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிட்டு சுத்தி ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த லேஸ் ஒட்டினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால இந்த லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகே. அதுவும் இல்லாம இந்த பர்பிள் கலர் லைட் பர்பிள் கலருக்கு கோல்டன் கலர் லேஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா தெரிஞ்சிச்சு பார்க்கிறதுக்கு. சோ அதனாலயே நான் ஒட்டியிருக்கேன். மேலேயும் ஒட்றேன் அதே மாதிரி கீழேயும் ஒட்டிக்கிறேன். ஓகேவா? இது ஒட்டிட்டதுக்கு அப்புறமா நடுவுல வந்துட்டு நம்ம பார்பியோட ஸ்டிக்கர் ஒட்ட போறோம். ஓகே. ஸ்டிக்கர் பார்பி ஸ்டிக்கர்னு தான் இல்ல, என்ன ஸ்டிக்கர் வேணா ஒட்டிக்கலாம். நான் பார்பி ஸ்டிக்கர் ஒட்றேன். ஓகேயா? இந்த மாதிரி ஸ்டிக்கர் இதெல்லாமே நம்ம நியூவா வாங்கிட்டு வந்திருப்போம், பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சிருந்தீங்க அப்படினா நீங்க அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் ஃப்ரண்ட் சைடுல மட்டும் ஒரே ஒரு இடத்துல தான் ஒட்றேன். வேணும்னா நம்ம ஃபுல்லா கூட சுத்தியுமே ஒட்டிக்கலாம். நான் ஃப்ரண்ட்ல மட்டும் ஒட்டியிருக்கேன். அவ்வளவுதாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளா வந்துட்டு பென் ஸ்டாண்ட் ரெடி. ஸோ பென்னு, பென்சில், ஸ்கேல் இந்த மாதிரி எது வேணா நம்ம போட்டு வச்சுக்கலாம். சிம்பிளா வேஸ்ட்டா தூக்கி போடுற இந்த வாட்டர் கேன்ல நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடையில் வாங்குறதை விட சூப்பராக நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ பாருங்கள், இதில் நான் பென்சில் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஃபஸ்ட் ஐடியா வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோத்ரேஜோட பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எந்த பாக்ஸாக இருந்தாலும் நான் தூக்கி போட மாட்டேன், எடுத்து வச்சுருப்பேன், எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பென் ஸ்டாண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக பாக்ஸ் மாதிரி இருந்தால் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் செகண்ட் ஐடியாவில் இது ஷேர் பண்ணியிருக்கேன். மேலே எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால மேலே கட் பண்ண அந்த பீஸ் எடுத்துகிட்டு கீழே ஹார்ட் glue போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம பேட்டர்ன் பேப்பர் போட்டு கவர் பண்ண போகிறோம். அதனால இன்னும் கொஞ்சமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நியூவாக இந்த பேட்டர்ன் பேப்பர் நான் வாங்கியிருந்தேன். பிங்க் கலர் ரோஸ் போட்ட மாதிரி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஸோ அந்த பேப்பரை தான் நான் வந்து இதில் ஒட்டுறேன். ஓகேயா? இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஒரு கிஃப்ட் பேக் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் வந்து நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டுறேன். நீங்கள் செல்லோ டேப் கூட போட்டு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பாக்ஸில் வந்துச்சுன்னா நம்ம வந்து பேக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஒட்டிட்டு கீழேயும் நம்ம மடித்து ஒட்டுவோம்ல, அந்த மாதிரி மடித்து நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கேன். ஓகே. இப்போ ஒட்டியாச்சு. ஃபெவிகால் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஃபெவிகால் நிறைய போட்டிங்கன்னா அந்த ஷீட் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு மாதிரி திட்டு தெரிஞ்சிடும். அதனால தான். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய டெக்கரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால சும்மா லைட்டாக இந்த மாதிரி லெஃப்ட் கார்னரில் ஒரு ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஒட்டியிருக்கேன், பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர்ஸ். ஓகே. இப்போ ஒட்டியாச்சு. அவ்வளோதான். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா, இந்த பேட்டர்ன் பேப்பரே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, அட்ராக்டிவாக. ஸோ அதனால வந்துட்டு மேலே எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா? இப்போ வந்து இதுவும் இவ்வளோ தான். சிம்பிளான ஒரு ஐடியா தான். இதுலேயும் நான் உங்களுக்கு வந்து பென் போட்டு காமிக்கிறேன். என்ன ஒன்றுனா இந்த பாக்ஸ் நல்லா கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளே இருக்கிற பென் அவ்வளோ தெரியவே இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாக்ஸோட சைஸை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகேவா? முன்னாடி மட்டும் கொஞ்சம் சைடாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணி கொஞ்சம் அது வேறு மாதிரி டிசைனாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா. ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டேன். பட் இதுவுமே அழகாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஈஸியாக வந்துட்டு வேலை முடிஞ்சிருச்சு டக்குன்னு. ஓகே. நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல் டைமில் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பென் அங்கங்கே வச்சுட்டு தேடிட்டு இருக்காமல் இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஐடியாவில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேர்ட் ஐடியா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாஸ் ஒன்று இருந்துச்சு. பழைய கிளாஸு, பிளாஸ்டிக் தான். பட் ரொம்ப பழசாக போயிடுச்சு. வெளியே இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அந்த கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கிடையாது. இது வந்து ஸ்பூன்ஸ், அந்த உட்டு ஸ்பூன்ஸ் வரும்ல, அந்த ஸ்பூன்ஸ்லேருந்து அந்த ஸ்பூன்ஸுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம கிராஃப்ட் பண்ணிட்டோம். இது மட்டும் வச்சுருந்தேன். சரி, இதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி வேஸ்ட் கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை அதை சுற்றியுமே ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. இதுக்கு பதிலாக இந்த கிளாஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பேப்பர் கப் இருக்குல்ல, அந்த பேப்பர் கப்புக்கு மேலே கூட ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒட்டிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி ஒட்டிட்டு கூட நீங்கள் மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸ் இருந்துச்சுங்கிறனால இது யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகேயா? இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒட்டிட்டேன். சின்ன பிட்டு கேப் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துக்கும் சின்னதாக பிட்டு மாதிரி கட் பண்ணி அந்த இடத்துல ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக லேஸ் தான் ஒட்ட போகிறேன். ஒரு பிங்க் கலர் ரொம்பவே டெக்கரேட்டிவாக இருந்த ஒரு லேஸ் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான், அதை எடுத்து ஒட்டிக்கிறேன். கீழேயும் மேலேயும் ஒட்டிக்கிறேன். லேஸ்க்கு பதிலாக நம்ம கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை கூட கட் பண்ணி இந்த மாதிரி சுற்றியும் ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து கலர் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கலர் பண்ணணும்
பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் மாதிரியே கலர் உடன் ஃபினிஷிங்கில் தெரிஞ்சால் தான் அழகாக இருக்கும் இந்த கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும். இந்த பென் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும் வேணும், உங்களுக்கு கலரிங் வேணும்னா நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒட்டும் போது இந்த உடன் ஃபினிஷிங்கில் இருக்கிறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படியே லேஸ் மட்டும் கவர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ அதில் வந்து பென்னும் போட்டு வச்சாச்சு. இந்த பென் ஸ்டாண்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருந்தது. என்னன்னு தெரியல, எனக்கு அந்த லேஸ் கவர் பண்ணுறதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் இது வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து கிளாஸோட சைஸ் ரொம்ப லென்த்து கிடையாது. கிளாஸோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பென்சில் போடும்போது கொஞ்சம் வந்து அந்த பென்சிலோட ஹைட் ஜாஸ்தியாக தெரியும். பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? பேப்பர் கப்பில் செஞ்சாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஐடியா பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வேஸ்ட்டான இந்த மாதிரி பாக்ஸஸ் எடுத்துருக்கேன். ஒன்று வந்து சோப்பு பாக்ஸு, இன்னொன்று வந்து இந்த சொல்யூஷன் வாங்கினோம்ல அந்த பாக்ஸில் வந்து பாக்ஸ் தான். ஸோ அதையும் எடுத்துக்கிறேன். இப்போ அது ரெண்டுத்துக்குமே மேலே இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதுக்கு மேலே நான் பேப்பர்ஸ் வச்சு தான் கவர் பண்ண போகிறேன். கலர் பேப்பர்ஸ் வச்சு. ஓகே, நிறைய ஐடியாஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஃபோம் ஷீட் வச்சு நீங்கள் கவர் பண்ணலாம், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு கவர் பண்ணலாம், அதே மாதிரி கலர் பேப்பர்ஸ் வச்சு கவர் பண்ணலாம், பேட்டர்ன் ஷீட்ஸ் வச்சு கவர் பண்ணலாம். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க 5 ஐடியாஸில் உங்கள்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதனால தான் ஒன்று நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸஸ்க்கு நீங்கள் பேட்டர்ன் பேப்பர் கூட கவர் பண்ணுறதா இருந்தால் கவர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கலர் பேப்பர்ஸ் மட்டும் இருக்கும்ல, அவங்களுக்கு வந்து எப்படி இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஐடியா சொல்லியிருப்பேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸை சேர்த்து வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே, 2 பாக்ஸ் சேர்த்து வச்சு ஒட்டும் போது நிறைய திங்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேவா? தனித்தனியாக போட்டு வச்சுக்கலாம். பென்னு தனியாக, பென்சில் தனியாக, அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு மேலே க்ரீன் பேப்பர் ஒட்டினேன். 2த்துக்கும் தனித்தனியாக ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு 2த்தையும் சேர்த்து ஒட்டுற மாதிரி நான் ஒரு பிங்க் கலர் பேப்பர் எடுத்து சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்டுறேன். ஓகேவா? கீழ் சைடு இப்போ கீழ் சைடு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ டபுள் கலராகவுமே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரே கலராக இல்லாமல் 2த்துக்குமே வந்து வேறு டபுள் கலராக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக லேஸ் எடுத்துகிட்டு கீழேயும் மேலேயும் அதே மாதிரி இந்த லென்த் பாக்ஸ் இருக்குல்ல அதோட மேலேயும் கவர் பண்ணிக்கிறேன். இதுக்குமே அப்படி தாங்க. லேஸ் இல்லைனா நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி கிளிட்டர் ஃபோம் ஷீட்லாம் டேப் இருக்கும் இல்லையா, கிளிட்டர் டேப்பு. ஸோ அந்த டேப் கூட போட்டு நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம சுற்றியுமே ஒட்டுறதுனால 2 பாக்ஸு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஓகேயா? இப்போ ஒட்டியாச்சு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி 3 ரோஸஸ் ஒட்டுறேன். ஓகே, எல்லோ கலர் ரோஸ் தான். 3 ரோஸஸை பக்கத்தில் வச்சு ஒட்டுறேன். சாட்டன் ரிப்பன்லேயே செஞ்ச ரோஸ் அது. ஸோ அது கடையில் வாங்கினது தான். அந்த மாதிரி நம்மளே வீட்டில் கூட சாட்டன் ரிப்பனில் ரோஸ் செஞ்சு நம்ம ஒட்டிக்கலாம். ஏதாவது ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டலாம், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒட்டிக்கலாம். ஓகேயா? இப்போ ஒட்டியாச்சு. அதில் தான் இப்போ நம்மளோட பென் ஸ்டாண்ட் சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாங்க. பென் ஸ்டாண்ட் மட்டும் இல்லை, சிசரு, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, பெயிண்டிங் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, அந்த மாதிரி அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பென்சில் ஒரு இதில் போட்டிருக்கேன், ஒரு இதில் ப்ரஷ்ஷஸ் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ எதுக்காக ப்ரஷஸ் போட்டிருக்கேன்னா, அது கொஞ்சம் லென்த்தாக இருந்தனால நம்ம வந்து லென்த்தான ப்ரஷஸ்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ப்ரஷஸ் போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி லென்த்து ஸ்கேல் வச்சுருக்கீங்க, லென்த்தாக ஏதாவது பென்சில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து சிசரு, அந்த மாதிரி கிராஃப்ட் திங்ஸும் போட்டு வச்சுக்கலாம். அதனால தான் 2 in 1ன்னு சொன்னேன். வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட் ஐடியா பார்க்கலாம். லாஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு இந்த மாதிரி ரோல் ஷேப்பில் ஒரு டப்பா இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அந்த டப்பாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் கிளாஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அதையே வந்து 2 தடவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சுற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சுற்றிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி கிளாஸ் ஷீட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சாதாரண நார்மலாக இன்விடேஷன் கார்டு அந்த மாதிரி அட்டை இருக்கும்ல, அதை வந்துட்டு 2 தடவை 2 பேப்பரை மேலே ஒட்டிட்டு சுற்றிக்கோங்க. சுற்றி ஒட்டிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐடியா ட்ரை பண்ணுங்கள். அப்படி அதுவும் இல்லைன்னா ப்ளைனாக இருக்கிற வாட்டர் கேன் இருக்கும், அந்த வாட்டர் கேனில் கூட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் போட்டு ஒட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி இருந்தனால கிளிட்டர் ஃபோம் ஷீட் போட்டு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த மாதிரி ஃப்ரோசன் டால்ஸோட ஸ்டிக்கர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தால 3D ஸ்டிக்கர்ஸ். ஸோ அதில் அந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி நான் எடுத்து ஒட்டிக்கிறேன். அந்த மாதிரி ஒட்டக்கூடாது, மொத்தமாக எடுத்து தான் நம்ம வந்து ஒட்டணும். அதுதான் வந்து 3D ஸ்டிக்கருக்கு நல்லாயிருக்கும். பட் வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக ஒட்டினா தான் நல்லாயிருக்கும், இந்த பென் ஸ்டாண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்து நான் ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டேன், ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டாமல். இதுவும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் 3Dயாக நல்லா தான் இருந்துச்சு. சரி, அதை மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து அந்த ஃப்ரோசன் டால்ஸோட அந்த சிம்பிள் மாதிரி இருந்துச்சு, அது இந்த பனித்துளி மாதிரி ஏதோ ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அதை எடுத்து ஒட்டி வச்சுட்டேன். ஓகே, ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து கலருக்கும் கரெக்டாக இருந்துச்சு. 3D ஸ்டிக்கரில் வந்துட்டு இந்த மாதிரி
சின்ன பீஸாக தான் இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஒட்டியே வந்து இதை கவர் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒட்டினது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்கை ப்ளூ கலரை மேலேயும் கீழேயும் ஒட்டியிருக்கோங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஓகேவா, மேட்சிங்காக இருந்துச்சு. ஓகே, எனக்கு வந்து ஃப்ரோசன் டால்ஸ் மாதிரி வச்சு ஏதாவது பென் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது ஆசை எனக்கு. இந்த ஸ்டேஷ்னரி கிட் பண்ணும்போதே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி அதாவது ஃப்ரோசன் டால்ஸ் யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால லாஸ்ட் ஐடியா வந்து நான் ஃப்ரோசன் டால்ஸ் வச்சு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸ்டிக்கர்ஸ் பொறுத்து தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க 5 பென் ஸ்டாண்டையும் எடுத்தாச்சு. ஸோ இந்த 5 பென் ஸ்டாண்டில் உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருந்தது, எதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டடி டேபிள் பக்கத்துலலாம் நீங்கள் வந்துட்டு ஸ்டிப்டாக அங்கேயே வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். வேணும்னா நீங்கள் 5 ஐடியாவும் கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கெச்சஸ், பென்னு, மார்க்கர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.